ராணவ் அவர்களை விஜய் சேதுபதி அவர்கள் நோண்டிக்கினே இருக்காரு. என்னதான் பிரச்சனைனே தெரியல. கண்டிப்பா அது கண்டம் பண்ணும். இதை ஜாலியா எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க கூட ஒரு நாள் நடிப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் வாய்ப்பே வரணும் புரியல. அப்ப உங்களோட ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிக்கிறதுக்கு அவனுக்கு இந்த தகுதி வேணும், இது குவாலிபிகேஷன் வேணும், வாங்கிப்பீங்களா? இந்த மாதிரி உங்களை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி முடிவு பண்ணி தான் வந்திருப்பீங்களா? அவ திறமைக்கு மரியாதை கிடையாது, ஆளை பார்த்து முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்ற விஜய் சேதுபதி மேல வைத்திருந்த விஜய் சேதுபதி சார் மேல வைத்துள்ள அனைத்து மரியாதையும் போயிடுச்சு. அதுல சாரும் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா அது. இத பண்ணிக்கினே இருக்காரு. உங்களுக்கு அந்த பையனை பிடிக்கலையா? பேசாதீங்க, கலந்து போயிருங்க. நான் கேட்க மாட்டோம்ல, கூப்பிட்டு நிக்க வச்சு. ஆனா எது தெரியுமா அசிங்கம்? அவன் நின்னோடனே முத்துக்குமரனுக்கு எவ்வளவு தூரம் மக்கள் சப்போர்ட் பண்றாங்களோ ராணுவ நினைக்கிறது எல்லாம் தட்டுறாங்க. எனக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த ஹம்பிள்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது முத்தம் கேட்டா உடனே கொடுத்துருவாரு, நெகட்டிவிட்டியே காட்ட மாட்டார். ஆனா இப்பெல்லாம் நான் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு. அது இந்த எபிசோட பார்க்கும் போது தயவு செய்து அடுத்த சீசனுக்கு கேட்டா கூட வராதீங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே வேற வேலை இருக்குன்னு போய் இந்த ஆட்டிடியூட் வச்சு தயவு செய்து வராது. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.